ரன்னிங் டேப் வாட்டர்ல சோப்பு போட்டு அந்த இடத்த 10 தடவை கழுவணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த வைரஸ் அந்த காயத்துல இருக்கிறத உடனே கழுவி வெளியில எடுத்து விட்டுரும். அதனால உடலுக்குள்ள போகாம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நாய்க்கடிக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ரன்னிங் வாட்டர்ல சோப் வாட்டர் ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் வாஷ் and then flush it. செகண்ட் வந்து நாய்க்கடி தடுப்பூசிக்கு தையலும் போடக்கூடாது, அதே மாதிரி கெட்டவும் கூடாதுன்னு இருக்கு. ஆனால் ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ரத்தத்தை அதிகமாக போக விட்டுறக்கூடாதுனால கெட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். ஆஸ்பத்திரியில் கூடுமான வரைக்கும் தையல் போடக்கூடாது. பட் இது வந்து ரொம்ப மோசமான காயமாக இருந்து இப்போ முகத்தில் நல்லா கிழிச்சிருக்கு, முகத்தை தைக்க தான் வேணும், அப்போது அது பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் அது டாக்டருங்க பண்ணட்டும். ஏன் கெட்டக்கூடாது? அந்த வைரஸோட கான்சன்ட்ரேஷன் எச்சில் அதிகமாக புண்ணில் இருக்கிறது நம்மளே உள்ள தள்ளக்கூடாது, உடலுக்குள்ள உறிஞ்ச விட்டுறக்கூடாதுன்னு தான் கெட்டக்கூடாது. வெளியில வந்து அந்த ரத்தமே வெளியில வர்றதன் மூலமா அல்லது அதில் நம்ம கழுவுறதன் மூலமா அந்த உடலுக்குள்ள கிருமி போகாம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி ரத்தம் வர்ற காயத்தில் கூட சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அதை கெட்டுறதை பார்க்கணும். ஸோ சோப் வாஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி டாக் பைட். மூணாவதா என்னன்னா, அவங்கள பேனிக் ஆக வேணாம்னு சொல்றது தவிர இதுக்கு தடுப்பூசி போட்டால் காப்பாற்றிக்கலாம், 5 ஊசி தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டு அவங்களையும் மென்டலில் தயார் பண்ணிட்டே டாக்டர்கிட்ட வர்றது நல்லது. ஸோ முத நாள் வந்து இதுக்கு 2 ஊசி போடுவோம். ஒன்று வந்து டெட்டனஸ் டாக்சைடு. டிபிடி ஓபிவி போட்டு வளர்ந்த குழந்தைங்களுக்கு 2.5 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் போடுவோம். மற்றவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்க டெட்டனஸ் டாக்சைடு இன்ஜெக்ஷன், அது ஒரு சாதாரண இன்ஜுரியாக போடுற ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் நம்ம 5 போட சொல்லி அவங்களுக்கு எப்படி போடணும்னு கார்டுலெல்லாம் இருக்கும். அது இம்போர்ட்டட் இன்ஜெக்ஷன், அது எல்லாமே அதை நம்ம எழுதி தருவோம். இப்போ சில பேர் வந்து வளர்ப்பு நாய் வளர்க்குறோம், அதுக்கு வந்து ஏற்கனவே தடுப்பூசி போட்டிருக்கு, ஆனால் அது கடிச்சிச்சு அப்படின்றனால அது பெருசாக நான் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கரெக்டா? ஒரு கட்டத்தில் நாங்களே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஈவன் தெரிஞ்ச வீட்டில் உள்ள நாய் அப்படின்னா ஒரு ஊசி போட்டால் போதும்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி வீட்டு நாயை வளர்க்குறவங்க ஊசி போடாமல் விட்டு அவங்களுக்கு நோய் வந்து அவங்க பாதிக்கப்பட்டதை நிறைய விஞ்ஞான உண்மையை பதிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்த நாயாக இருந்தாலும் கடிச்சா நம்ம வந்து போடணும், நமக்கு வேக்சின் போட்டுக்கணும். ஏன்னா அந்த நாய்க்கு நம்ம ஊசி போட்ட நாய்க்கு அது வந்து கேரியராக கூட அது உடம்புல இருக்கலாம். அதுங்க வந்து கிருமியை வச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் கிருமியோட தாக்கம் அந்த நாய்க்கு இல்லாமல் இருக்கும். அந்த நாய் நம்மளை கடிக்கும்போது அந்த கிருமியை நமக்கு தந்துடும், நோய் அதுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டு நாய்க்கு எல்லாம் போட்டு வச்சிருந்தா கூட அந்த நாய்க்கு அந்த கிருமி இருந்து அது வெளிப்படாமல் இருந்து கடிச்சவங்களுக்கு அது தரலாம். அதனால அது வீட்டு ஓனராக இருந்தாலும் அவங்களும் இந்த நாய் கடிச்சிட்டுனாலே போய் வேக்சின் போடுறதா நல்லது.